வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த காணொளியில தமிழகத்தின் விவசாயிகள் எதிர்கொள்ளும் கடன் சுமை மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலசுகிறது. பருவமழை பொய்ப்பு, இடுபொருட்களின் விலை உயர்வு மற்றும் இடைத்தரகர்களின் சுரண்டல் போன்ற காரணங்களால் சிறு விவசாயிகள் சந்திக்கும் பொருளாதார நெருக்கடிகளை இது சுட்டி காட்டுகிறது. கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதன் அவசியம் மற்றும் அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் விதம் குறித்தும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் விதம் குறித்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அரசின் நலத்திட்டங்களும் நிதி மேலாண்மைக்கு இடையே ஒரு சமநிலையான அணுகுமுறை தேவை என்பதை இந்த வீடியோ விளக்குகிறது. இறுதியில் விவசாயிகளின் சமூக நீதியை உறுதிப்படுத்த நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் முறையான கடனை தள்ளுபடி கொள்கைகள் மிக முக்கியமானவை என்று இந்த தொகுப்பு வழங்குகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி அரசியல் பொருளாதாரம் விவசாயிகளுக்கு முன்னுரிமை என்ற ஆட்சியின் சமன்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். சமூக நீதி மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அடிப்படை சமத்துவத்தை நிலைநாட்டுதல் விவசாயிகளுக்கு இதுல முன்னுரிமை. ஊரக பொருளாதார மீட்பு, ஊரக வளர்ச்சியை மாநில நலனின் முதன்மை இயந்திரமாக மாற்றுதல். உணர்ச்சி பூர்வமான அரசியலை இதெல்லாம் கொண்டு வராங்க. விவசாயிகளின் உணர்ச்சிபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்து அடிமட்ட ஆதரவை பெறுதல். விவசாயிகளை பிணைக்கும் நெருக்கடியான சுழற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவமழை பருவம்ட்டு பெய்யாமலே போயிடும், உர விலை ஏற்றம் மற்றும் மின்சார பிரச்சனை, நிலத்தடியில போருடைய தண்ணி குறைஞ்சு போச்சு, சந்தைகள்ல அவங்க விற்கிற பொருட்களுடைய கொள்முதல் பொருட்களுடைய ஏற்றம் இறக்கும், இடைத்தரகர்கள் நடுவில் வாங்கி சுரண்டிடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் சுமை அதிகரிக்குது. கடன் என்றும் சமூக வழி சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய நிலைமை. கடனை திரும்ப செலுத்த இயலாமல இருக்காங்க. அபராத மீட்பு அழுத்தம் ஒரு பக்கம், சமூகத்துல இந்த கடன் இருக்கிற அவமானம், வேதனை தரும் நில உடைமை, இதுதான் பிரச்சனையை நேரிடும். இதற்கு எல்லாம் நிவாரணம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பயிர்க்கடன் தள்ளுபடி. இலக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நேரடி நடவடிக்கை. சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட ஊரக சமூகங்களை பாதிக்கும் நிதி சுமையை அகற்றுதல், பொருளாதாரத்தை திரும்ப கொண்டு வருது, வேதனை தரும் நில உடைமை மீண்டும் லாபகரமாக மாற்றுதல். அரசியல் மற்றும் வேளாண் புவியியல், காவிரி டெல்டால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க நெற்களஞ்சியம், பருவமழை மற்றும் நதிநீர் பங்கீட்டை அதிக சார்ந்திருக்கும் உணவுபூர்வமான மையம். கொங்கு மண்டலம், நிலத்தடி நீர் குறைவு மற்றும் மின்சார பிரச்சனைகளால் அதிக பாதிக்க பணப்பயிர் பகுதி. தென் மாவட்டங்கள், பருவநிலை மாற்றங்கள் மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதி. என்ற 3 மண்டலங்களும் ஊரக அரசியல் ஆதரவின் அடித்தளமாகும். சமூக நீதி, உணர்ச்சி பூர்வமான அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப விவசாய குடும்பங்களை மீட்கும் உயிர்நாடி, அபராத அழுத்தம் மற்றும் அவமான சூழ்நிலை தடுத்து நிறுத்துதல். உடனடி கடன் என்பது தலைமுறையாக அரசியல் விசுவாசம் வலுக்கும் வாக்கு வங்கியாகவும் மாறுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் அமைதியான வீழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள்ல பணப்புழக்கம் இருக்குல்ல, அதுல கடன் தள்ளுபடிய நடத்துறாங்க. அரசு கொடுக்குற நிதி தாமதமா இருக்கு. இப்ப பணப்புழக்கம் அதிகரிக்குன்னா கடன் தள்ளுபடியால் வங்கிகளின் செயல்பாட்டை மூலதனம் உடனடியாக முடக்குகிறது. அரசினுடைய தாமதம், வங்கிகளுக்கான நிதி இழப்பீட்டை அரசு வழங்குவதில் ஏற்படும் பெரும் காலதாமதம். பணப்புழக்கமின்றி அடுத்த விவசாய பெறுவதற்கான புதிய கடன்களை வாங்க இயலாத நிலை. இவைகள் தான் தற்சமயம் பாத்தீங்கன்னா அந்த பயிர்க்கடன்ல திடீர் திருப்பு முனைகளா மாறிட்டு வருது. தொடர் கலாச்சாரத்தினுடைய ஆபத்து அப்படின்னா ஆரோக்கியமான கடன் சுழற்சி, மீண்டும் கடன் பெறுதல், திரும்ப செலுத்துதல், இதை பேஸ் பண்ணிதான் இதுதான் கடன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. மாநில நிதியின் மீதான பெரும் சுமை, வேளாண் கடன் இலாக்கா புதிய தள்ளுபடி சுமை, ஓய்வூதியம், இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை எல்லாமே கடன் தொகையா இருக்கு. எப்ப ஒப்பீடு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமா பொருளாதாரமா. முதன்மை நோக்கம் உடனடி கடன் நிவாரணம், மாநில நிதி நிலைத்தன்மை, கூட்டுறவு வங்கிகள் மீதான தாக்கம், கடுமையான பணப்புழக்க இழப்பு, கூட்டுறவு வங்கிகளை பாதுகாக்கப்பட்ட கடன் சுழற்சி, பயனாளிகள் கடன் செலுத்தாத அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகள், துல்லியமாக இலக்கு வைக்கப்பட்ட தலையீடுகள், நீண்ட கால விளைவு, அரசியல் விசுவாசம், தொடர் தள்ளுபடி எதிர்பார்ப்பு, நிலையான வேளாண் சார்பு இவங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஓகேங்களா? விவசாயிகளுடைய நலன், சமநிலையான அணுகுமுறை, கூட்டுறவு வங்கி பணப்புழக்கம், மாநில அரசின் நிதிநிலை, இது எல்லாமே செக் பண்றாங்க. தொடர் வழக்கத்தை தாண்டி பாகுபாடற்ற முழுமையான தள்ளுபடிகள்,
முழுமையான தள்ளுபடியிலிருந்து விலக்குதல், அமைப்பை முடக்கும் ஒட்டுமொத்த தள்ளுபடி முறையை தவிர்த்தல், இலக்கை சார்ந்த நிவாரணம், உண்மையாக பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் தரவுகள் கண்டறிந்து உதவுதல், சமத்துவம், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வங்கி நிதி நிலைத்தன்மையும் சமரியாக வைத்திருந்தல் சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. தேவையாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப நிர்வாகி, வேளாண் பெண்மலை, பருவமழை சார்பு வேதனை தரும் நிலவுடைமை போன்ற கள யதார்த்தங்களை ஆழமாக புரிந்து கொண்ட ஒரு தலைமை வேணும். நிர்வாக கட்டளை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிறுவன வீழ்ச்சியை தடுக்க அரசியல் விருப்பத்தை ஒரு தொழில்நுட்ப நிர்வாகியுடன் துல்லியமாக செயல்பாட்டு இணைத்தல் வேண்டும். விவசாயமும் மாநிலமும் தலைக்க அப்படின்னா பயிர்க்கடன் என்பது வேதனை தரும் நிலவுடைமை துடை தெரியும் ஒரு கருவியை தவிர அது ஒரு நிரந்தர தீர்வாகாது. விவசாயத்தின் வாழ்வாதாரத்தை மாநிலத்தின் நிதி முழுது எலும்பையும் காக்க உணர்ச்சி பூர்வமான அரசியலை தாண்டி தொழில்நுட்பமே இன்றைய அவசர தேவையாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. இதுதான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பயிர்க்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து வந்திருக்கு சில முக்கியமான தகவல். உங்களுடைய விண்ணப்பங்களை கூட மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.